இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ஆதியாகமம் 32வது அதிகாரத்தை நாம் தியானிப்போம். யாக்கோபு பிரயாணம் பண்ணுகையில் தேவதூதர்கள் அவனை சந்தித்தார்கள். யாக்கோபு அவர்களை கண்டபோது இது தேவருடைய சேனை என்று சொல்லி அந்த ஸ்தலத்திற்கு மக்னாயிம் என்று பெயரிட்டான் என்று பார்க்கிறோம். மக்னாயிம் என்றால் இரு சேனைகள் என்பது பொருள். யாக்கோபு ஒரு சிக்கலான சூழ்நிலையை இப்பொழுது எதிர்கொள்ளப் போகிறார். அது அவரை கொலை செய்ய வேண்டுமென்று காலகாலமாக காத்து கொண்டிருக்கும் சகோதரன் ஏசாவை சந்திக்க வேண்டிய ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையாக அது இருந்தது. அந்த சூழ்நிலையில் எத்தகையதாக நமக்கு நடக்கப் போகுது என்று சொல்லி யாக்கோபினால் எண்ணி பார்க்கவே முடியலை. மிகுந்த பயத்துடன் அந்த சூழலை நெருங்கும்போது தான் தேவ சேனை அவனை சந்திக்கின்றது. அதாவது யாக்கோபினுடைய பயணக்குழு, அதாவது ஒரு டீமாக வர்றாரு. அதை சுற்றி இந்த சேனையினுடைய பராமரிப்பு இருக்கிறது என்பதை ஆண்டவர் அவருக்கு அதை உணர்த்துகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கும் நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் உன்னதமானவருடைய பராமரிப்பு நமக்கு இருக்கிறது. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்றுதான் சங்கீதம் 91:1 நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அவர்களை எளிதில் எதுவுமே தாக்கி அழித்துவிட முடியாது என்கிற ஒரு உறுதியை ஆண்டவர் கொடுக்கிறார். எப்படி எலிசாவை சேனைகள் அதாவது பிடிச்சிட்டு போகிறதுக்கு வந்து நின்ற பொழுது வேலைக்காரன் வெளியே பார்த்துட்டு ஐயோ ரதங்களும் அப்படியே குதிரைகளுமா நிற்குதே அப்படின்னு சொல்லும்போது அவர் ஜெபிக்கிறார், ஆண்டவரே இவனுடைய கண்கள் பார்க்கும்படி உன்னுடைய கண்களை திறந்தரலும் என்று சொன்னபோது தான் அக்னிமயமான ரதங்களும் குதிரைகளும் எலிசாவை சுற்றி நிற்கிறதை பார்க்கிறான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலைகள் நமக்கு காணப்பட்டாலும் இன்றைக்கு தேவ சேனைகள் நம்மை சுற்றிலும் அது அனுப்பப்படக்கூடியதாக இருக்கிறது. சிக்கலின் அந்த கடுமைக்கு ஏற்ப படையினுடைய பராமரிப்பையும் ஆண்டவர் அதிகமாக நமக்கு தருகிறார். நம்மை காக்கும்படிக்கு தேவதூதர்களை ஆண்டவர் அனுப்பி நம்மை பாதுகாக்கிறார் என்கிற காரியமானது இங்கே நமக்கு உணர்த்தி வைக்கப்படுகிறதை பார்க்கிறோம். சங்கீதத்தில் நம்ம பார்க்கும்போது 91வது சங்கீதம் ஒரு அருமையான ஒரு பாதுகாப்பின் சங்கீதமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் உள்ள வசனங்களில் நான் 11-12 எடுத்து பார்த்தோன்னு சொன்னால், உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். இவ்வளோ பெரிய ஒரு பாதுகாப்பை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். நம்முடைய அந்த சூழ்நிலையின் கடினத்துக்கு ஏற்ப ஆண்டவர் நமக்கு பாதுகாப்பை வழங்குறதற்கு அத்தனை உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை இங்கே காட்டு வண்ணமாக இவர் 2 பெரிய சேனைகளை 2 பெரிய பாசறைகளை இவர் அங்கே சந்திக்கிறதை நம்ம பார்க்கிறோம். எபிரேயர் 1வது அதிகாரம் 14வது வசனத்திலும் இரட்சிப்பை சுதந்தரிக்க போகிறவர்களின் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கும் தூதர்கள் நமக்காக பணிவிடை செய்கின்ற ஆவிகளாக இரட்சிப்பை சுதந்தரிக்க போகிறவர்களின் நிமித்தமாக இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டு ஒவ்வொரு நாளும் நம்முடைய இரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுகிறோமே, நமக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பை ஆண்டவர் தரும்படியாக ஒரு மிகப்பெரிய ஒரு சேனையை தூத சேனையை நமக்கு அவர் கட்டளையிட்டு நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அக்கினி மதிலாக அவரே இருந்து நம்மை பாதுகாக்கிற ஒரு தெய்வமாகவும் இருக்கிறார். ஆகவே இன்றைக்கு நம்ம ஒரு தேவ சேனையினுடைய வீரர்களாக நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் வீர சேனாதிபதி நம்முடன் எப்பொழுதும் உண்டு என்கிற தைரியத்தோடு கூட நாம் வாழும்படியாக இந்த பகுதிகள் நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இப்போது கானான் செல்லுகிற வழியில் யாக்கோபு தேவதூதர்களுடைய கூட்டத்தை சந்திக்கிறான். மக்னாயிம் என்று பெயரிடுகிறான். 2 சேனைகள் அல்லது 2 பாசறைகள் என்று சொல்லுகிறான். இவர்கள் அவனை பாதுகாப்பதற்கு அனுப்பப்பட்ட தூதர்கள் என்பதை அவனால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை. இப்பொழுது தன்னுடைய நாட்டை நெருங்குகிற நேரத்தில் தன்னுடைய யாக்கோபு ஏசாவை நினைத்து ரொம்பவும் கலங்குகிற நேரத்தில் ஐயோ என்னை அழிச்சிருவேன் பழி வாங்கிடுவேன்னு சொன்னானே அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதத்தை ஏசா பெறாதபடிக்கு அவனை நம்ம எவ்வளோ ஏமாற்றிட்டோமே,
அதனால் சமாதான வாழ்த்துக்களை கூறும்படிக்கு யாக்கோபு ஏசாவிடம் முதல்ல கொஞ்சம் ஆட்களை அனுப்பி பார்க்குறான். இப்போ உங்கள் தம்பி உங்களை சந்திக்கிறதற்காக வந்துட்டுருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர்கள் திரும்பி வந்து சொல்கிறாங்க 400 பேரோடு வருகிறார் என்று சொன்ன உடனே ரொம்பவும் பயந்து போய் யாக்கோபு தன்னுடைய குடும்பத்தினரையே 2 பரிவாரங்களாக அங்கே பிரிக்கிறதை பார்க்குறோம். முதல் பரிவாரத்தை அவன் அழித்து போட்டாலும், அதாவது ரொம்ப பாசம் உள்ளவங்களை 2வது பரிவாரத்தில் வைக்கிறான். முதல் பரிவாரத்தில் கொஞ்சம் பேர் அழித்தாலும் 2வது பரிவாரத்தோடு ஓடி போகலான்னு சொல்லி யாக்கோபு இப்படி 2ஆக பிரித்து செய்கிறதை இந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். அதனைத் தொடர்ந்து 9ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரையிலும் தெய்வீக பாதுகாப்பு இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றுமே செய்ய முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த நம்பிக்கையற்ற இந்த சூழ்நிலையின் மத்தியில் யாக்கோபு அவன் ஜெபம் செய்கிறத பார்க்குறோம். அந்த 9ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரையிலும் என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் திரும்பிப்போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லியிருக்கிற கர்த்தாவே, அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன், இப்பொழுது 2 பரிவாரங்களையும் உடையவனானேன் என்று சொல்லி இவன் இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். 2 பரிவாரங்கள், 2 படைகள் மாதிரி எனக்கு இன்றைக்கு நீர் பெருக பண்ணியிருக்கிறீர். என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும், அவன் வந்து என்னையும் என்னுடைய பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறியடிப்பான் என்று அவனுக்கு நான் பயந்திருக்கிறேன். தேவரீரோ, நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததியை எண்ணி முடியாத கடற்கரை மணலைப் போல மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே. அதாவது தன்னுடைய மூதாதையர்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள், தனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள், இவைகள் எல்லாவற்றையும் அவன் சொல்லி ஒரு தாழ்மையோடு கூட அவன் அங்கே ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை அடிப்படையாக்கி தேவனுடைய வாக்குத்தத்தத்தை உரிமை கோரி தனது வேண்டுதல்களை இங்கே ஆண்டவருடைய சமூகத்தில் அவன் சமர்ப்பிக்கிறதை பார்க்கிறோம். ஒரு வலிமை மிக்க உள்ளார்ந்த ஒரு தேவை ஏற்படுகிற போது தான் மிக சிறந்த ஒரு வேண்டுதல் நம்முடைய வாழ்க்கையில் பிறக்கிறது. இன்றைக்கி மனித பாதுகாப்பு அமைப்பின்படி ஆற்றல் வாய்ந்த ஒரு ஜெப வாழ்க்கையை நம்ம அவ்வப்போது நம்மை விட்டு விலக்கி வச்சிடறோம். மனிதனுடைய பாதுகாப்பு இருக்கும்போது நம்ம இப்படிப்பட்ட ஜெபத்தெல்லாம் செய்கிறதில்ல. இன்றைக்கி நம்ம கை மீறி போச்சு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும்போது மாத்திரம்தான் நாம் இப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை, ஒரு ஆழமான ஜெபத்தை, ஆண்டவரே உங்களை தவிர வேறு யாருமே இல்லைன்னு சொல்லி ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறோம். இவன் அங்கே லாபானிடத்தில் இருந்தபோதெல்லாம் இந்த அளவுக்கு அவன் ஜெபம் பண்ணதே இல்லை. இப்பொழுது ஏசாவை சந்திக்கிற அந்த ஒரு கடுமையான சூழ்நிலை அவனுக்கு அவ்வளோ பெரிய பயத்தை கொடுக்கும் பொழுது வாக்குத்தத்தங்களை நினைவு கூர்ந்து எங்கள் அப்பாவுக்கு எங்கள் தாத்தாவுக்கு எனக்கெல்லாம் வாக்கு கொடுத்தீங்களேன்னு சொல்லி இங்கே ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். 13ஆம் வசனத்திலிருந்து 21வது வசனம் வரையிலும் யாக்கோபு ஏசாவை சாந்தப்படுத்தும்படி அடுத்தடுத்து மொத்தம் டோட்டலாக கணக்கு போட்டு பார்த்து சொல்கிறாங்க. 580 அந்த அவன் வளர்த்த பிராணிகளை அவன் வெகுமதியாக அனுப்பி வைக்கிறான். 3 அந்த பிரிவுகளாக 3 தவணை கொடுக்குற மாதிரி அங்கே ஏசாவுக்கு அனுப்பி வைக்கிறத பார்க்குறோம். யாக்கோபினுடைய அந்த நடவடிக்கைகள் அவனுடைய அவநம்பிக்கையை அல்லது அவனுடைய அவிசுவாசத்தை அது வெளிப்படுத்தக்கூடியது போல காணப்படுகிறது. என்னதான் ஆண்டவரிடத்தில் அவன் இத்தனையாய் வேண்டுதல் எடுத்தாலும் அவனுடைய பயம் அங்கே யாக்கோபு அவன் மனுஷிகமாக முயற்சி செய்கிற காரியங்களை அங்கே காட்டுகிறதை பார்க்கிறோம். அதாவது அதுக்கப்புறம் யாக்கோபு தனது குடும்பத்தின் உறுப்பினர்களை அந்த யாப்போக்கு அப்படின்னா அவன் வெறுமையாக்குவான் அப்படின்னு ஒரு அர்த்தம். ஒரு சின்ன ஆறு இருக்குது, அந்த ஆறு என்னுடைய மறுபக்கமாக அவங்களெல்லாம் கடந்து போக பண்ணிட்டு தன்னந்தனியே அப்படியே உட்கார்ந்துருக்கிறான். அவனுடைய வாழ்க்கையில் நடந்த மிகப்பெரிய அனுபவங்களில் ஒன்றாக அந்த இரவானது அவனுக்கு இருக்குது. அங்கே ஒரு புருஷன் பொழுது விடியமளவும் அவனோடு கூட போராடினார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஓசியா 12:4 இது திரும்பவும் எழுதப்பட்டிருக்கிறது. யெகோவாவின் தூதனானவர், அதாவது இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறது. அவர் யாக்கோபினுடைய தொடை சந்தை அவர் அங்கே தொடுகிறார். அதாவது தொடை எலும்பு லேசாக முட்டிலிருந்து கலண்டு போகிற மாதிரி அங்கே ஒரு காரியம் நடந்து விடுகிறது. அதன் விளைவாக அவன் தன்னுடைய மீதி இருக்கிற பூமியில் வாழ்ந்த நாட்களெல்லாம் நொண்டி தான் அவன் நடக்கிறான். அதாவது சரீரப்பிரகாரமாக யாக்கோபு
அந்த போராட்டத்தில் தோற்று போனாலும் அவன் ஆவிக்குரிய வகையில் அவன் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கண்டான். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே. அதாவது தோல்வியின் மூலமாக ஆண்டவர் அங்கே ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கிறார். அவனுடைய பலவீனத்தில் அவனுக்கு ஆண்டவர் ஒரு பலத்தை கட்டளையிடுகிறார். அதாவது சுயத்தையும் தன்னுடைய சொந்த புத்திசாலித்தனத்திலையும் நம்பிக்கை கொண்டிருந்த அவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அவனிடத்தில் பேரை கேட்குறார். எப்பா உன் பேர் என்னப்பா அப்படின்னு கேட்கும்போது யாக்கோபு என்று சொல்லுகிறான். தகப்பனிடத்தில் ஏசா என்று சொன்னவன் இங்கே ஆண்டவரிடத்தில் இப்பொழுது என்னுடைய பெயர் யாக்கோபு என்று சொல்லி தன்னை ஒரு ஏமாற்றுகிற ஒரு ஆள் என்பதை ஒத்துக்கொள்ளுகிறதை பார்க்கிறோம். அப்பொழுது தேவன் அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிடுகிறார். தேவனுடைய இளவரசன் என்கிற அர்த்தமுடைய அந்த பெயரை அவனுக்கு ஆண்டவர் இடுகிறதை பார்க்கிறோம். யாக்கோபு தேவனை கண்டதை உணர்ந்தவனாக அந்த இடத்துக்கு பெனியேல், அதாவது தேவனுடைய முகம் என்று சொல்லி அவன் அங்கே பெயரிடுகிறதை நாம் பார்க்கிறோம். அதாவது யாக்கோபு வஞ்சகத்தினால் சம்பாதித்தவை அனைத்தும் வீண் என்பதை அந்த இரவில் அவன் உணர்ந்து கொள்ளுகிறான். முதல்ல அண்ணனிடத்திலிருந்து சேஷ்டபுத்திர பாகத்தை ஒரு சிவப்பு கூளை கொடுத்து அடித்து பிடுங்கிக்கிட்டான். அம்மாவுடைய ஆலோசனையை கேட்டுட்டு அப்பா வீட்டத்தில் ஏசாவுக்கு கொடுக்கணும்னு அப்பா வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை அவன் பிடுங்கி கொண்டான். அதனைத் தொடர்ந்து அங்கே மாமனார் வீட்லேயும் பெரிய யுத்திகளெல்லாம் கையாண்டது போல் அவன் அப்படியே அந்த பட்டைகளெல்லாம் உரித்து போட்டு ஆடுகள் பொழிகிறதெல்லாம் எனக்கு அப்படின்னு சொல்லி அந்த காரியங்களின் மூலமாக நான் சம்பாதித்தேன். சொப்பனத்தின்படி தான் ஆண்டவர் தந்த தரிசனத்தின்படி தான் அந்த காரியங்கள் அவனுக்கு கொடுக்கப்பட்டது என்றாலும் அவனுடைய சுயபலத்தில் தான் நான் சம்பாதித்தேன் என்பதையெல்லாம் அவன் செய்தான். இப்பொழுது அவைகள் எல்லாம் வீண் என்று உணர்ந்து கொண்ட நேரம் அனைத்தும் ஒரே நொடி பொழுதில் சகோதரனால் அழிஞ்சு போயிருமோ என்று பயந்து போய் இருக்கிறான். அந்த நேரத்தில் தனது முயற்சியினுடைய அந்த உச்சிகளை எல்லாம் அடைந்த பின்பும் கூட அடைய முடியாத ஒன்று இருக்குது போல அப்படின்னு உணர்ந்து கொண்ட நேரம். இன்றைக்கி மனுஷன் எத்தனையோ காரியங்களை செய்து நான் சம்பாதித்து ஓஞ்சவன் அப்படின்னு சொல்லுகிற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. எப்படி ஒரு பெரிய ஒரு பணக்காரன் என்னுடைய நிலம் நல்லா விளைஞ்சிருக்குது, நான் என் களஞ்சங்களெல்லாம் இடித்து நான் பெரிதாக கட்டிடுவேன், நான் என்னுடைய ஆத்மாவுக்காக அநேக நாட்களுக்கு நான் சேர்த்து வச்சிட்டேன், ஆத்மாவே நீ புசித்து நீ இளைப்பாரு அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுகிற நேரத்தில் ஆண்டவர் வந்து, மதிகேடனே, இன்றைக்கு உன்னுடைய ஆத்மா உன்னை விட்டு எடுபட்டு போகுமானால் நீ சேர்த்து வைத்தவைகள் யாருடையவைகள் ஆகும்னு கேட்கும்போது தான் மதிகேடனே, முட்டாளே, அந்த காரியத்தை அவன் அங்கே உணர்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கி ஆசீர்வாதம் என்பது மனித முயற்சியினுடைய உச்சியில் இல்லை, தேவனுடைய கரங்களில் தான் இருக்குது. எத்தனையோ வித்தைகளை கொண்டு எத்தனையோ சம்பாத்தியங்களை யாக்கோபு செய்துட்டு அவனே சொல்கிறான், நான் வெறும் கோலும் கையுமா தான் இந்த யோர்தானை நான் கடந்து வந்தேன், ஆனால் இப்போ எனக்கு இவ்வளோ பெரிய பரிவாரங்கள் கிடச்சிருக்குது, எங்கள் அப்பா சொத்துக்கள் இல்லை, அதை காட்டிலும் நான் இங்கேருந்து சம்பாதித்தவைகள் ஏராளம் அப்படிங்கிற காரியத்தை அவன் சொல்லுகிறான். ஆனால் என்னுடைய முயற்சியினுடைய உச்சியில் நான் சம்பாதித்தவைகள் என்னுடைய ஆசீர்வாதங்கள் இல்லை, உங்கள் கரங்களில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி யாக்கோபு தனித்து போராடுகிறான். அவனுடைய வாழ்க்கையில் துணைக்கு யாருமே இல்லை, அனைவரும் தனிமையில்தான் அவரை சந்தித்தாக வேண்டும் என்பதை இந்த பகுதியானது நமக்கு நினைப்பூட்டுகிறது. இன்றைக்கெலாம் நிறையா இடையாட்களை வச்சுக்கிட்டு நம்ம காரியம் சாதிக்கிறவங்களாக இருக்கிறோம். நம்முடைய காரியங்களுக்காக ஜெபிக்கிறதற்கு ஒரு ஆள், வேண்டுதல் செய்கிறதற்கு ஒரு ஆள், இன்றைக்கி இப்படிலாம் வச்சுருக்கோம். இதற்காக ஜெபம் பண்ணிவிடுங்க, அதற்காக ஜெபம் பண்ணிவிடுங்க, வந்து ஜெபம் பண்ணிட்டு போங்க, வந்து ஆசீர்வதிச்சுட்டு போங்க அப்படின்லாம் இன்றைக்கி நம்ம காரியங்கள் நிறைய இடையாட்களை வச்சுட்டு, அதே போல் உலக பிரகாரமும் நிறைய கையாட்களை வச்சுருக்கிறோம் சாதிப்பதற்கு இன்றைக்கி. ஆனால் நிச்சயமாக இந்த பகுதியின் மூலமாய் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம், எந்த மனிதனாக இருந்தாலும் தனிமையில் அவரை சந்தித்து தான் ஆக வேண்டும். அங்கே தனிமையில் சந்திக்கிற அந்த நேரத்தில் தேவன் அவனை தொடுகிறதை பார்க்கிறோம். அது ஆசீர்வாதமும் நிபந்தனையும் கொண்டதாக அந்த ஆசீர்வாதம் இருக்கிறது. தலையில் கை வைக்கிறார், தொடையிலையும் கை வைக்கிறார். மனித பலன் தேவனுக்கு முன்பாக அற்பமானது என்பதை அவனுக்கு உணர்த்தி வைக்கும்படியாக அவனுடைய தொடையில் கை வைக்கப்படுகிறது. மனிதனுடைய சுயம் தேவ ஆசீர்வாதத்திற்கு அது இடையூறுப்பா, உன்னுடைய சுயத்தினால் நீ ஆசீர்வாதத்தை சம்பாதிக்க முடியாது என்று சொல்லி அங்கே தடையை தொட்டு அவருக்கு பிரச்சனையை
ஒரு பிரச்சனைக்கு விடையை கிடைத்துவிட செய்துட்டு ஆண்டவர் கிளம்பி செல்கிறதை பார்க்கிறோம். அவனுடைய தடைகள் நீக்கப்பட்டது. அவனுடைய தொடையிலையும் கை, அவனுடைய தலையிலையும் கை. உன்னுடைய பலம், உன்னுடைய சுயம், என்னுடைய பார்வையில் அது ஒன்றுமே இல்லை என்பதை அவனுக்கு உணர்த்தி விட்டு ஆண்டவர் அவனை தேவனுடைய இளவரசன் என்கிற ஒரு பெயரை கொடுத்து ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். மனிதரோடு மேற்கொள்ள போராடியவர் தேவனோடு போராடி கெஞ்சுகிறதை பார்க்கிறோம். தேவ பிரபுவாக இங்கே மாற்றமடைகிறதை பார்க்கிறோம். மனிதனுடைய குதிகாலை பிடித்துட்டு வெளியே வந்த அந்த யாக்கோபு இப்பொழுது தேவனுடைய பாதத்தை இறுக பற்றி கொண்டதை பார்க்கிறோம். இப்போ தேவ முகத்தை அவர் தரிசிச்சுட்டு அந்த இடத்துக்கு பெனியேல், தேவனுடைய முகம் அப்படின்னு அந்த இடத்துக்கு பெயரிடுகிறார். இப்போ புதிய பாதையில் நடக்க ஆயத்தமாயிட்டார். கொஞ்சம் நொண்டி நடக்கிறார். ஆனால் மிஞ்சும் தேவ பலத்தினால் அவர் நிரப்பப்படுகிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தந்து இந்த உலக வாழ்க்கையில் என்னுடைய மனித முயற்சியினால் நான் உச்சத்தை அடைவேன் என்று சொல்லுகிற எந்த மனிதனாக இருந்தாலும் சரி, ஒரு நாள் அவரை சந்தித்து தான் ஆக வேண்டும். அதுவும் தனிமையில் சந்தித்து தான் ஆக வேண்டும். தனிமையில் அவரோடு கூட போராடி கெஞ்சி அவருடைய பாதத்தை பிடிக்கிற சூழ்நிலைகள் வந்தாகும். அந்த நாட்களில் நம்முடைய காரியங்களை, என்னுடைய முயற்சிகள் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, என்னுடைய பலன் ஒன்றுமே அல்ல, எனக்கு மிஞ்சின சூழ்நிலைகள் எனக்கு எதிராக நிற்கிறது, எல்லாமே ஒரே நிமிஷத்தில் அழிந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை என்று சொல்லுகிற அந்த நேரத்தில் முதல்ல தைரியப்படுத்தினார். மக்னாயும் இருக்குதுப்பா, உனக்கு 2 சேனைகளுடைய அந்த பாதுகாப்பு இருக்குது, தேவ தூதர்கள் உன்னை பாதுகாக்கிறார்கள், உன்னுடைய பயண குழுவை சுற்றிலும் அந்த பாதுகாப்பு இருக்கிறது என்பதை உணர்த்தின ஆண்டவர் இப்பொழுது அவன் தனித்து சந்திக்க ஆயத்தமான போது எல்லாரையும் தனிமைப்படுத்திட்டு தனியாக அவன் இருக்கிற அந்த நேரத்தில் ஆண்டவர் அவனை சந்திக்கிறார். அவனுடைய சுயபலம் ஒன்றுமில்லை என்று காட்டிட்டு அவனுடைய தலையில் தன்னுடைய கரங்களை வைத்து ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். எப்பா, நீ தேவனுடைய பிரபு, நீ உனக்கு பாதுகாப்பு என்னுடைய கரத்தினாலும் இருக்கிறது, இந்த பூமியில் ஒருவனும் உன்னை தொட முடியாது என்கிற உத்தரவாதத்தை கொடுத்து அவனை ஆசீர்வதித்து செல்கிறதை பார்க்கிறோம். கடைசி வசனம், அவர் யாக்கோபுடைய தொடைச்சந்து நரம்பை தொட்டபடியினால் இஸ்ரவேல் புத்திரர் இந்நாள் வரைக்கும் தொடைச்சந்து நரம்பை புசிக்கிறதில்லை. அது இன்னைக்கு வரைக்கும் அவர்கள் கடைபிடித்து வருகிறார்கள் என்கிற காரியத்தை இன்றைக்கும் வரலாறு உறுதிப்படுத்துகிறது. இந்த காரியங்களை புரிந்து கொண்டு ஒரு நாளில் என்னுடைய பலத்தினால் அல்ல, தேவனை சந்தித்தாக வேண்டும் என்கிற அந்த உணர்ச்சி பெற்றவர்களாக ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதத்தை இறுக பிடித்து கொண்டு, கல்வாரி அன்றி எனக்கு வேறு கதி இல்லை ஆண்டவரே, என்னை தள்ளிராதுங்க, என்னை உம்முடைய பலத்தினால் உம்முடைய ஆசீர்வாதத்தினால் என்னை நிரப்பி நடத்துங்க, என்னை சார்ந்தவர்களையும் என்னையும் உம்முடைய பாதுகாப்புக்குள்ளே வைத்து நடத்துங்க என்று ஜெபிக்கும் பொழுது நம்மையும் நம்மை சூழ்ந்த ஒவ்வொருவரையும், நம்மோடு கூட இந்த உலக வாழ்க்கையில் பயணிக்கிறவர்களையும் அவர் பாதுகாக்கிறவர் மாத்திரமல்ல, நம்மை தலையை தொட்டு நம்மை ஆசீர்வதித்து நமக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ளும்படி நம்மை நடத்துகிற ஒரு தேவன். அவருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து வாழுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.